திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? அது எங்க கட்சிங்க? நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அதன் முதற்கட்டமா கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டி வனபத்திரகாளியம்மன் கோவில்ல சாமி தரிசனத்தோட இன்று காலை சுற்றுப்பயணம் தொடங்கியிருக்கு. அதனைத் தொடர்ந்து விவசாயிகள், நெசவாளர்கள், செங்கல் உற்பத்தியாளர்களுடன் ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு பதிலளிச்சிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்துக்காக அதிநவீன வசதிகளுடன் கூடிய சொகுசு பேருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகளும் உடனிருந்தாங்க. தமிழக சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு அதிமுக தற்போதே தேர்தல் பிரச்சார பணிகளை தொடங்கியிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்கிறார் என்றும் சொல்லப்படுது. சட்டசபை தொகுதி வாரியாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளும் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இன்று மாலை பிரச்சார பயணத்திற்கு பிரத்யேக பேருந்துல இபிஎஸ் புறப்பட்டார். அவர் கூடவே தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுகவை கடுமையா சாடினார். எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது, தீய சக்தியான திமுக வரும் தேர்தலில் அகற்றப்பட வேண்டும். திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்கள்ல வீடுகள்ல கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து காணப்படுது. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. அஜித்குமார் என்ற இளைஞர் கொடூரமாக தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்காரு. சாதாரண மக்களுக்கு திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை. தேர்தல் கூட்டணி என்பது எதிரிகளை வீழ்த்த, வாக்குகள் சிதறாமல் இருக்க அமைப்பது. மேலும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேரப்போகிறார்கள். தமிழகத்தில் நல்ல ஆட்சியை கொண்டு வருவோம். அதிமுக பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதே எங்களது இலக்கு. பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தால் நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வைத்தால் மதவாத கட்சியா? திமுக ஆட்சியில் அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார், பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நாடாளுமன்ற தேர்தலில் 2001 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா? நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. மாலையில மேட்டுப்பாளையத்துல ரோட் ஷோ நடத்திய எடப்பாடி பழனிசாமி பிரச்சார வாகனத்துல இருந்து இறங்கி சாலையில நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்தாரு. அப்போது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் வழிநடிகிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தாங்க. தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு மக்கள் மத்தியில் உரையாற்றிய இபிஎஸ் திமுக ஆட்சியை கடுமையாக தாக்கி பேசினார். வாக்குகள் சிதறாமல் எதிரியை வீழ்த்தவே தேர்தல் கூட்டணி அமைப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தால் சரி, அதுவே அதிமுக கூட்டணி வைத்தால் தவறா என்றும் கேள்வி எழுப்பினார். நீங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டீங்களே, 2000 வரைக்கும் வைக்க மாட்டீங்களே, எப்படி போய் கூட்டணி வச்சுன்னு கேட்கிறார். அது எங்க கட்சிங்க? நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறோம். நீங்க யாரோட கூட்டணி இருக்கிறீங்க? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருக்கின்றீங்க. காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி கொண்டாந்தது, அவசரத்தை கொண்டு வந்தது தமிழகத்திலே. அப்ப மிசா சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த மிசா சட்டத்திலே இங்க இருக்கின்ற மறைந்த பல திமுக தலைவர்கள், இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் கூட சொல்றாரு, மிசா சட்டத்துல என்னையெல்லாம் சிறையிலே அடைத்தார் என்று சொன்னார். மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்திருப்பதாக கூறிய எடப்பாடி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்காரு. தொடர்ந்து பேசிய பழனிசாமி திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 15% மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றார்.
மேலும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக சாடிய அவர் இந்த ஆட்சியில் மின் கட்டணம் 52% உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இன்று கோவையில் நடைபெற்ற எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தமிழ் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.